வணக்கம் மேஷராசி கார்த்திகை நட்சத்திர நேயர்களே. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்து பின் லாபஸ்தானத்திற்கு நகர்வதால் உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலம் ஆரம்பமாகப் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எதைச் செய்தாலும் அதில் ஒரு தனி முத்திரை பதிப்பீர்கள். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் சமுதாயத்தில் மிகப்பெரிய மரியாதை உண்டாகும். வேலை விஷயத்தில் இது ஒரு மிகச்சிறந்த மாதம். நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காகவோ அல்லது சம்பள உயர்வுக்காகவோ காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களின் கடின உழைப்பை அங்கீகரிப்பார்கள். உங்களை பிடிக்காதவர்கள் கூட உங்கள் திறமையை பார்த்து வியந்து போவார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு, குறிப்பாக அரசு துறை சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி நிச்சயம். பணப்புழக்கம் மிக தாராளமாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரத் தொடங்கும். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் முதலீடு செய்தவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்டிருந்த நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் இந்த மாதம் கைகூடி வரும். சேமிப்பு உயரும் என்பதால் உங்கள் மன அழுத்தம் குறைந்து நிம்மதி கூடும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி தங்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுகள் நல்லபடியாக முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் குடும்பத்திற்கு பெருமை சேரும். குறிப்பாக சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்து உயரும். மாணவர்கள் கல்வியில் அபாரமான முன்னேற்றம் காண்பீர்கள். போட்டித் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் குறைபாடுகள் இல்லை. இருப்பினும் உடல் உஷ்ணம் காரணமாக சிறு சிறு பாதிப்புகள் வந்து போகலாம். நிறைய தண்ணீர் அருந்துவதும் சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் பெருக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் ஆளுமை திறனை இன்னும் அதிகரிக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.